பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒருவரையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நம்மை யார் என்று அடையாளம் காட்டுகிறதோ அவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்றதான தலைப்பின் கீழ் வேத வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டாயிற்று. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர்னு சொல்லி என்றைக்கு நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோமோ அன்றைக்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டாய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மரித்தோம், ஆகினால தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறோம். மரித்தவர்களை வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாது, அடக்கம் பண்ணணும். அந்த அடக்கம் பண்ணுற நிகழ்ச்சி தான் ஞானஸ்தானம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஞானஸ்தான சத்தியத்தில் தான் நம்ம கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, நாம் மரித்திருக்கிறோம், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறோம்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம தேவனை ஆராதிக்கணும். கர்த்தாவே, நான் உமக்குள்ள மரிக்கும்படியாக என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருப்பதற்கு உதவி செய்திருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கின்ற பிரியமானதே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறிந்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால் ஏற்கனவே நாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நம் சிலுவையில் அவரோடு கூட அறையப்பட்டு விட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு விட்டோம், அவருடைய உயிர் தேர்தல் சாயல இணைக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் நாம் தேவனுக்காகவே இந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்டதான ஜனங்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் ஜீவன்ல கற்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் ஜீவன்ல கற்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே. அப்போ ஜீவன்ல கற்களாக தேவன் நம்ம மாற்றிருக்கிறார். மூளைக்கல் யாருன்னு சொல்லலாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு கூட இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்படுவதற்காக நாம் ஜீவன்ல கற்களாக மாற்றப்பட்டு விட்டோம். மரித்த கற்களை ஜீவன்ல கல்லோடு கூட வைத்து கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன ஜீவன்ல கல்லின் மேல் வைத்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் ஜீவன கல்லாய் கத்த நம்ம மாற்றினார். எப்படி? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே வேத வாக்கியம் என்ன சொல்றது சொன்னால், நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு விசுவாசிக்கிறது நாம் அனைவருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஜீவன்ல கற்களாக தேவனால் நாம் மாற்றப்பட்டு விட்டோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால நாம் தேவனுடைய 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய பண்ணை மாளிகையுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பண்ணையும் அவர் வளர்ப்பு மாளிகையுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமாய் நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அவரோடு கூட இசைவாய் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டவர்கள் தான் ஜீவன கற்களாய் நாம் இருக்கிறபடினாலே தேவனோடு கூட சபையாக இணைந்து கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் ஜீவன்ல கற்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி கர்த்தர் நம்மை ஜீவன்ல கற்கள் என்று சொல்லி இருக்கிறதுனாலே நாம் அதை விசுவாச தேவனை மையப்படுத்தணும். கர்த்தாவே, இந்த ஜீவன்ல கல்லாம் ஆச்சினீங்களே, அதுக்காக நமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்தாக யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். கொடி தானாய் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கனி கொடுக்கிறதுக்கு காரணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாசகர் சாரம் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கனி கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மூலமா சாரம் பாசப்படுத்தப்படுறதுனாலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் கொடிகள், நான் திராட்சை செடி என்று சொல்லியே சொல்லிக்கிறார். அப்போ அவருடைய கொடியாக நாம் மாற்றப்பட்டு விட்டபடினாலே கிறிஸ்துக்குள்ள கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அப்ப தேவனுக்குள் நாம் இணைக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனாலே, திராட்சை செடியாகி இயேசுவோடு இணைக்கப்பட்ட கொடியா இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் கனி கொடுக்கிறோம். அதனாலதான் நாம் கனி கொடுக்கிறோமே இல்லாமல் நம்முடைய சாமர்த்தியத்தினாலே நம்முடைய சுயத்தினால ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆகினால் நாம் தேவனை மையப்படுத்தணும். கர்த்தாவே, நீர் திராட்சை செடியாகும், நான் உம்மோடு கூட இணைந்த கொடியாக நீர் என்னை மாற்றினதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனங்களுமா இருக்கிறேன் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
அவருடைய சந்ததியாக தெரிந்து கொண்டிருக்காங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, பரிசுத்த ஜாதி என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆகினால பிரியமானவர்களே, வேத வசனம் நம்ம என்னவா சொல்கிறதோ அவர்களாகவே நம்ம இருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசி தேவனை மையப்படுத்தலாக இருப்போம். கர்த்தாவே, மாலை தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியும் உமக்கு சொந்த ஜனமாய் நீரே மாற்றிருக்கிறீரே, அதற்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கின்றேன். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்க சும்மா இருங்க, நம்மளை சும்மா இருக்க சொல்லி கர்த்தர் சொல்றார். மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்றார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். பாவமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், மரணமா இருந்தாலும், பிசாசு போராட்டமா, மனிதர்கள் உண்டாகிற போராட்டமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, சும்மா இருக்கணும். அதுக்கு தான் என்ன ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே, நீங்க யுத்தம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவின் சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கன்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கன்று, நீங்க என்ன சொல்றது வேதம்? நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கன்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள். ஆகினால பிரியமானவர்களே, நாம் மீட்கப்பட்ட நாளுக்கன்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்களா இருக்கிறதுனாலே நாம் இயேசு வரும்போது மீட்கப்படுவோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒன்றாக இருக்கிறது. ஆகினால் நம் தேவனை நன்றி செலுத்த வேண்டும். என்ன சொல்லி? கர்த்தாவே, நான் மீட்கப்படும் நாளுக்கன்று பரிசுத்த ஆவியானவரை நீர் எனக்கு முத்திரையாய் போட்டிருக்கிறதுக்காக உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க தேவனை மையப்படுத்தலாக இருக்கணும். உபாகம் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பேன் கர்த்தரே சொல்லி இருக்கிறதுனால, கர்த்தாவே, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பேன். அதற்காக உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். சங்கீதம் 46:10 வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்ப நம்ம அமர்ந்திருந்து கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் தான் தெய்வம் என்பதை உலகத்துக்கு விளங்க பண்ணுவோம். நீங்கள் அமர்ந்தது நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஆகையினால பிரியமானவர்களே, அவர் நம்ம அமர்ந்திருந்து அவர் தான் தேவன் என்பதை இந்த உலகத்துக்கு விளங்க பண்ணுகிறார் இருக்கிறதுனால, அவர் சொல்ற பிரகாரம் அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினுடைய சுமத்துகிறோம். நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பரிசு வேதாமத்தில் எங்களை குறித்து எங்கெல்லாம் எழுதியிருக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளவும், அந்த வார்த்தையின் பிரகாரங்களை நடத்துகிறவனாக இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்களை அறிந்து கொண்டு அவைகளே சொல்லி உங்களை மகிமைப்படுத்த எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.